அஃப்கோர்ஸ் பாலா சார் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் எல்லாருமே சொன்னதை வச்சு அங்கே போகும்போது it was completely a different thing. It's not very difficult to work with him. Maybe நான் வந்து மேபி இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐ நோ அபவுட் பாலா சார், we've read about him, we've seen his films. ஸோ அவர் என்ன எதிர்பார்க்குறான்றது எனக்கு முன்கூட்டியே அது தெரிஞ்சதுனாலும் என்னவோ தெரியல. இட் இஸ் வெரி ஈஸி டு சிங்க் வித் ஹிம். அது என்ன தெரிஞ்சு வச்சுருந்தீங்க, லைக் என்ன எதிர்பார்ப்பாங்கன்றது? இல்லை, அவரோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். என்ன ரொம்ப ஆழமாக ஹீ வில் வாண்ட் தட் கேரக்டர் டு பி. ஸோ அந்த ஸ்கின்னுக்குள்ளே இந்த நம்ம வந்து போய் ரீச் ஆகணும். அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அது நமக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் கதை சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. And playing a dumb and deaf is it's very difficult to know தெரியும். But he had given me a lot of pointers. ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு டே எனக்கு வந்து ஐ நோ தட் அவர் வர வரைக்கும் விடமாட்டாருன்றதும் தெரியும். பட் இதெல்லாம் தாண்டி அங்கே போனால் இட் வாஸ் வெரி ஈஸி. 1 or 2 டேக்ஸில் விவர் ஓகேன்னு சொன்னார். ஸோ தட் அண்ட் ஆல் வாஸ் லைக் கரெக்டாக சிங்க் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இட்ஸ் வெரி சாஃப்ட் பர்சன். எல்லாருமே பயங்கர மொரட்டத்தனமாக திட்டுவார் போவாருன்னாங்க. பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் சினாரியோ அங்கே நேரில் அவரை பார்க்கும்போது.